மீஷோவில் கஸ்டமர் கேரை நம்ம எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெனுவில் போயிட்டு சப்போர்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸ்க்குமே இங்கே வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் இதில் எதுவுமே இல்லை, எனது வந்து வேறு ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் கொடுத்துக்கலாம். அதர்ஸ்லேயுமே ஒரு சில கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேரெக்டாக இந்த அதர்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வரலாம். அதுலேயுமே டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க. ஆர்டர்ஸ்னால் ஆர்டர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். இந்த பிக்கப்பில் வந்து அவங்க வந்து வரல, இல்லை பிக்கப் வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. 24 ஹவர்ஸ் கழிச்சு பாருங்கள், இல்லை அப்படின்னா டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்கள் டிக்கெட் டேரெக்டாகவே ரைஸ் பண்ணிடலாம். எந்த ஆர்டரில் உங்களுக்கு இஷ்யூவோ அந்த ஆர்டரோட ஐடி நம்பர் வந்து போடணும். என்ன ப்ராப்ளமோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ லாஜிஸ்டிக் பார்ட்னர் நேம்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்ட்னர்ஸோட எந்த டெலிவரி பார்ட்னர் அப்படின்னு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க மெசேஜில். ஸோ அந்த டெலிவரி பார்ட்னர் தான். இதில் வந்து மேனிஃபெஸ்ட் காப்பி வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேனிஃபெஸ்ட் காப்பி எங்கே இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ மேனிஃபெஸ்ட் காப்பி வந்து நமக்கு வந்திருக்கும் இல்லையா ஆர்டர், அதில் வந்து ரெடி டு ஷிப் கொடுத்ததுக்கப்புறம் லேபிள் டவுன்லோட் பண்ணணும். லேபிள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் மேனிஃபெஸ்ட்டுன்னு காட்டுது. ஸோ மேனிஃபெஸ்ட்டும் லேபிளையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் லேபிள் வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா மேனிஃபெஸ்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டிக்கெட் வந்து போட்டிருந்தேன். ஒன்று வந்து எனக்கு லேபிள் டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருந்தேன். இன்னொரு டிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆர்டரே ரிசீவ் ஆகலை. பட் ஆனால் எனக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு மீஷோ சைட்லேருந்து எனக்கு கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து டிக்கெட் போட்டிருந்தேன். அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தேன். மெசேஜ் அந்த இதில் வந்து அனுப்பியிருந்தேன். எனக்கு வந்து வித்தின் ஒரு 24 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே எனக்கு வந்து ரிப்ளை வந்துடும். ஸோ ரிப்ளை வந்ததுக்கப்புறம் அது வந்து சால்வ் ஆகிடுச்சு அந்த ப்ராப்ளம். ஆர்டர் வந்தால் மட்டும் எனக்கு வந்து கால் மீஷோ சைட்லேருந்து எனக்கு கால் வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆப்பில் போயிட்டு நான் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மேக்ஸிமம் இந்த சப்போர்ட்டிங் இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இதை தாண்டி வேறு ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னா நீங்கள் அதர்ஸில் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான்.